சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனும் அவனுடைய தூதரும் சொல்லித்தந்த சில முக்கியமான உபதேசங்களில் ஒரு சில காரியங்கள் நாம் அவ்வப்போது நமது உள்ளத்திற்கு நினைவுபடுத்தப்பட வேண்டிய உபதேசங்களாக அது இருக்கும். அப்படி ஒருவேளை நினைவுபடுத்த நாம் தவறிவிடுவோமே ஆனால் அது நமது உள்ளத்தை பாழடைய வைத்து மறுமை நாளில் பெரும் குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய வகையிலும் சில உபதேசங்கள் இருக்கிறது. சில உபதேசங்கள் நம்முடைய பார்வைக்கு இருக்கும், சில உபதேசங்கள் நம்முடைய செயல்களுக்கு அமைந்திருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் தான் நமது உள்ளத்திற்கானது. இந்த உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய அமல்கள் யாருக்கு என்பதை அவ்வப்போது கேள்வி கேட்டு நீங்கள் உணர்ந்து கொண்டே இருங்கள் என்பதும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கியமான போதனைகளாக இருக்கிறது. மார்க்கத்தில் நாம் எவ்வளவு அமல் செய்கிறோம் என்பதை விட அந்த அமலை யாருக்காக செய்கிறோம், யாருக்கு உரித்தாக்குகிறோம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சூரா பையினா என்கிற 98வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒமா உமீரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத்த வ யூத்துஸ் ஸகாத்த வ ذلك தீனுல் கையிமா. அவர்களுக்கு நாம் என்ன கட்டளையிட்டோம்? வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு உள தூய்மையாக உரித்தாக்க வேண்டும் என்றும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தவிர என்ன கட்டளை அவர்களுக்கு நாம் பிறப்பித்து விட்டோம்? இதுவே நேரிய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி, தொழுங்கன்னு சொன்ன அல்லாஹ், ஜகாத்தை கொடுங்கன்னு சொன்ன அல்லாஹ், உங்கள் வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு உள தூய்மையாக நீங்கள் உரித்தாக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம அதிகமாக தொழுவது என்பதோ, அதிகமாக நோன்பு வைப்பது, தான தர்மங்களில் ஈடுபடுவது, ஹஜ் உம்ராக்களை செய்வது என்பதை விட செய்வது குறைவாகவே இருக்கட்டும். இது உண்மையில் அல்லாஹ்வுக்குத்தான் செய்யப்படுகிறதா அல்லது அடுத்தவரின் பார்வைக்காக, புகழுக்காக, பெருமைக்காக வேண்டி இது செய்யப்படுகிறதா என்பதை அவ்வப்போது நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது மார்க்கம் நமக்கு சொன்ன ஒரு மிக முக்கிய நியதியாக இருக்கிறது. நாம் அதிகமான அமல்களை செய்து அது பிறருடைய பார்வைக்காக வேண்டிதான் செய்திருப்போமே ஆனால் அல்லாஹ் அதிகத்தை கொண்டு வந்ததனால் கூலி தரப்போறது கிடையாது. நீங்க கொத்து கொத்தா குப்பையை கொண்டு வந்தா அல்லாஹ் கூலி தருவானா? தரப்போறது இல்லை. நீங்கள் குறைவாகவே கொண்டு வந்தாலும் பொக்கிஷத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் நான் ரொம்ப சொற்பமான அமல்களை செய்திருக்கிறேன், ஆனால் உன் திருப்திக்காக மட்டும் செய்திருக்கிறேன். நீ பார்க்கணும், நீ புகழணும், நீ கூலி தரணும், நீ எனக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கமும் இந்த தொழுகையில், இந்த அற்ப தொழுகையில் இல்லை, இந்த அற்பமான நோன்புகள் இல்லை, இந்த அற்பமான தான தர்மங்களில் இல்லை என்று சொல்வதில் தான் அல்லாஹ்விடத்தில் நாம் சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, சாத்தியக்கூறி இருக்கிறது என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சம்மா சம்மா அல்லாஹு பிஹி உமை யுராயி யுராயி அல்லாஹு பிஹி. யார் அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று அமல் செய்கிறார்களோ மறுமை நாளில் அல்லாஹ் அவ்வாறு பிறருக்கு காட்சி தரும் விதத்தில் தான் அவர்களை விசாரிக்கிறான். யார் பிறர் பார்க்க வேண்டும் என்று, பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலையில் அமல் செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை மறுமை நாளில் அம்பலப்படுத்தி கேவலப்படுத்துகிறான் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த தத்துவத்தை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக நினைச்சு பாருங்க, இந்த சுஜூதை, இந்த தொழுகையை நாம் உண்மையில் இறைவனுக்கு செய்திருக்கிறோமா? பிறர் பார்க்க, பிறர் புகழையினுடைய வழிபாடுகளை நான் அமைத்திருக்கிறேனா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இது உண்மையிலே சாதாரண விஷயம் நீங்க நினைச்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் மக்கள் விஷயத்தில் பயந்த நிகழ்வுகள் சில காரியம் இருக்கு. சில காரியத்தை ரசூலுல்லாஹ் பயப்படல, என்ன ஆனாலும் சரி இதுல நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு தைரியம் இருக்கு அப்படின்னு நபியை விட்ட நிகழ்வுகள் உண்டு. ஷிர்கை ரசூலுல்லாஹ் அப்படி விட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், மக்களை நீங்கள் இணை கற்பிப்பீர்கள் என்கிற பயம் எனக்கு இல்லைன்ட்டாங்க. இது நம்மளை பார்த்து சொல்லல, சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. நீங்க மறுபடியும் ஷிர்க்குக்கு போயிருவீங்க, சிலை வணக்க வழிபாட்டுக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்ற கவலையோ பயமோ எனக்கு இல்லை.
ஆனா நீங்கள் அற்பமாக நினைத்து தவறவிடக்கூடிய நன்மைகள் விஷயத்துல தான் ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தலாம். நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போயிருவீங்க சில நன்மைகளை, அதுல நீங்கள் தவறிழைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். நான் இப்படி நபி அவர்கள் பயந்த நிகழ்வுகளை நீங்கள் பட்டியல் போட்டு அதிகமா இருக்க, ரொம்ப கம்மியான சில காரியத்தில் ரசூலுல்லாஹ் பயந்திருக்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்வு என்னவென்றால், நான் உங்கள் விஷயத்தில் அதிகமாக பயப்படுவது ஷிர்குல் அஸ்கர், மிக சிறிய இணை வைப்பு என்ற ஒரு காரியத்தை கண்டு நான் பயப்படுகிறேன். நான் ஷிர்க்க பயப்பட மாட்டேன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சிறிய இணை வைப்பை நான் பயப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உமஷிர்குல் அஸ்கர் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சிறிய இணை வைப்பின என்ன அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அர்ரியா, பிறர் பார்ப்பதற்காக வேண்டி மறுமையினுடைய நன்மைகளை, அல்லாஹ்வுக்குரிய நன்மைகளை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது ஒரு இணை வைத்தல். இணை வைத்தல்னா அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை தரும் நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். இணை வைத்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. இணை வைத்தவர்களின் எந்த நன்மைகளையும் அல்லாஹ் ஏற்க போவது கிடையாது. இணை வைத்தவருக்கு சொர்க்கம் கிடையாது. இணை வைத்தவருக்கு நிரந்தர நரகம்னு நாம புரிந்து வைத்திருக்கிறோம். இணை வைத்தவருக்கு யாரும் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. இணை வைத்தவருக்காக வேண்டி யாரும் ஜனாசா தொழுகை நடத்த முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விளைவை, அது பெரிய இணை வைப்பா இருந்தாதான் விலகணும் கிடையாது. அசுத்தமானது, அசிங்கமானது, சாப்பாடுல மொத்தமா இருந்தா என்ன, கொஞ்சம் கலந்திருந்தா என்ன, விஷம் மொத்தமாக கலந்தா என்ன, கொஞ்சமாக கலந்திருந்தால் என்ன, அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு பெரிய நாசத்தை தருமோ, இந்த முகஸ்துதி என்பது மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்திவிடும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அடியார்களை அழைப்பான். அந்த அழைப்பதற்கு முன்னால் நடக்கிற நிகழ்வை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹீஹ் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. படைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி, மனித குலத்தை ஒன்று திரட்டி, நீங்கள் யார் யார் யாரையெல்லாம் உலகத்தில் வணங்கிறீர்களோ வணங்கி உங்கள் கடவுளை நோக்கி சென்று விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிடுறான். உலகத்தில் இணை வைத்த மக்கள் எல்லாம் அந்த கடவுளை போன்ற காட்சி வரும், கடவுளை நோக்கி செல்வார்கள், நரகத்தில் போய் சேர்ந்து விடுவார்கள். இறுதியாக முஸ்லிம்கள், அதே போன்று கிறிஸ்துவர்கள், யூதர்கள் இருப்பார்கள். யூதர்களை அழைத்து அல்லாஹ் அவர்களுக்கு தனியாக விசாரித்து அவர்களை நரகம் தள்ளுகிறான். கிறிஸ்துவர்களை அழைத்து அல்லாஹ் அவர்களுக்குரிய தண்டனைகளை வழங்குகிறான். முஸ்லிம்களில் நல்ல மக்களும் பாவிகளும் இருப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய திரையை விளக்கி தன்னுடைய கெண்டைக்காலை, தன்னுடைய கணுக்காலை காட்டும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் சுஜூதிலே விழுவார்கள். யார் உலகத்தில் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி சுஜூது செய்தார்களோ அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. அல்லாஹ் அங்க தரம் பிரிக்கிறான். நீ வேற, நீ முஸ்லீம் கிடையாது, நீ உலகத்துல முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்ட, உலகத்துல உள்ளவன் கண்ணை மறைச்சிட்ட, நீ ஏன் கண்ணை இங்க மறைக்க நீ பார்க்காத, உன்னால இங்க சுஜூது பண்ண முடியாது. அல்லாஹ், அதாவது அவன் பாவியாகவே இருந்தாலும் சரி, அவன் நன்மையில் குறைவாக இருந்தாலும் சரி, எனக்குன்னு அவன் செஞ்சாம்னா அவன் இங்க செய்வான். நீ நன்மையில் நிறைய செஞ்சிருக்கலாம், மக்கள் முன்னாடி உன்னை நீ படம் காட்டி இருக்கலாம், எனக்குன்னு நீ செய்யலைன்னா இந்த இடத்துல இந்த பூமியில உன்னால செய்ய முடியாது. அல்லாஹ் தடுத்து விடுவான், தரம் பிரிக்கிறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, யாரு பார்க்கறான்னு நீ தொழுதியோ, யாரு பார்க்கறான்னு நீ நோன்பு வச்சியோ, தர்மம் செஞ்சியோ, அவங்கிட்ட போய் கூலி வாங்கிக்க, என்கிட்ட கூலிகாங்க வந்து நிக்காது. எனக்காண்டி செஞ்சிருக்கிறான், நான் அவனுக்கு தான் கொடுக்க முடியும், நான் உனக்கெல்லாம் கூலி தர முடியாது. இவன் பார்க்கறான், அவன் பார்க்கறான், அமல் செஞ்சியா இல்லையா, நீ அவன்கிட்ட போய் கூலி வாங்கிக்க, நல்லா விரட்டி விடுவான். நாளை மறுமையில் அந்த மக்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்களாக மாறி விடுவார்கள். செயல் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்பதை விட உள்ளம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது என்பதைத்தான் இஸ்லாம் முதலில் பார்க்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யந்துரு இலா சூரிக்கும் அம்பாலிக்கும், அல்லாஹ் உங்கள் தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய பணத்தை, செல்வத்தை பார்க்க மாட்டான். வலாக்கி யந்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த விஷயத்தை நீங்க அதிகமான ஒரு பயத்தில் இருக்கணும். என்ன எடுத்துக்கூடாது, 40-50 ஆண்டு கால தொழுகையில் வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம், பெரிய பெரிய நன்மைகளை சம்பாதிச்சிட்டோம், இந்த பாவம்லாம் நமக்கு வராது. நீங்க எதுல பயப்படாம இருக்கலாம், மது பாவம் வராதுன்னு நினைக்கலாம். சாராயம் நம்ம லேசா தொற்ற மாட்டாது. நம்ம அவ்வளவு இந்த சமுதாய கட்டமைப்பை தாண்டி மதுவை தொடர்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இத்தனை வருஷம் அமல்கள்ல இருந்து இத்தனை ஆண்டு காலம் மார்க்க பிடிமானத்தோட இருக்கிற நாம சாராயத்தின் பக்கம் போறது அபூர்வம், வட்டியின் பக்கம் போறது அபூர்வம். அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற பாவம். ஒருவேளை செய்ய போயிட்டா கூட 4 பேர் பிடிச்சி இழுத்துருவான். இத்தனை வருஷம் அமல் செஞ்சு பாவியா போறியான்னு பிடிச்சி தடுத்துருவான். குடும்பம் தடுக்கும், அண்டை விட்டார் தடுப்பாங்க, மொஹல்லாவாசிகள் தடுப்பார்கள்.
ஆனால் இந்த பாவம் நீங்க செய்றீங்களா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியாது, சுத்தி உள்ளவங்களுக்கு தெரியாது. கியாமத்து நாள்ல தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நம்ம இந்த பாவத்தை செய்திருக்கிறோம், அதனால தண்டனை அனுபவிக்க போறோம். எவ்வளவு பெரிய டேஞ்சருங்கிறத நீங்கள் கவனித்து இந்த பாவத்தில் இருந்து நாம் விலகக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக இஸ்லாம் வழிமுறை சொல்லுகிறதா என்றால், இந்த மனசு இருக்குல்ல, இது ஒரு குழந்தை மாதிரி. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அப்படித்தான் இந்த மனசு புரியும். அதுக்கு தனியா கண்ணு கிடையாது. நான் எனது அமலை அல்லாவுக்காகத்தான் செய்யறேன்னு நினைச்சா அது அல்லாவுக்காக தான் அர்த்தம். இன்னொருத்தரை பற்றிய சிந்தனைகள் வருது. நம்ம தொழும் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தொழுகை கொஞ்சம் அழகுறாக்கும். இந்த இவர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிறாரெல்லாம் பெரிய ஆட்கள், அவங்களாம் பார்த்தா புகழ்ச்சி கிடைக்குன்னு இயல்பா வரும். வந்தாதான் மனுஷன், வரலன்னா நம்ம வானவர் ஆயிடுவோம். இந்த சிந்தனை வரும். நீங்கள் நோன்பு நோக்கும் போது அதை பெருமைப்பட பேச வைக்க உங்களுக்கு ஷைத்தான் தூண்டுவான். தர்மம் செய்யும் போது காலரை தூக்கி விடுறதுக்கு ஷைத்தான் தூண்டுவான். இது இயல்பா வரும். வந்த உடனே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி, யா அல்லாஹ் இந்த அமல் உனக்காகத்தான், உன்னுடைய முக மகள் மலர்ச்சிக்காகத்தான், உன்னுடைய திருப்திக்காகத்தான், திருமுகத்துக்காகத்தான், வேற யாருக்காகவும் இல்லைங்கிறத மனதார நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை விட்டு அதுக்கு வேற வழியே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் யாவும் இது படைத்தவனுக்காக நான் செய்கிறேன், அவன் திருப்தியை பெறுவதற்கு நான் செய்கிறேன், இதை மறுபடியும் நம்ம நினைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் 100 ஆண்டுகள் தொழக்கூடிய ஒரு மாபெரும் இபாதத்தாலியாகவே நீங்கள் இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் செய்யப்படுகிற ஒரு முகஸ்துதி உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடும். எனவே நபியே பயந்திருக்கிறாங்கன்னா நாமளும் பயப்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து இந்த நிகழ்வில் அதிகமான எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் ஒரு அறிவுரையாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.